என்னம்மா என்ன செய்ய போறீங்க? எறா குழம்பா? ஓகே. என்னம்மா உங்க பேரு? பிரியா. அவர் யாரு? உங்க வீட்டுக்காரா? உங்க பேர் என்னப்பா? தங்கம். தங்கமா? சரி சரி. அப்படியா? வச்சிடலாம், மரமா வச்சிடலாமா? சரி. இப்போ எறா குழம்பா? ஓகே. பார்க்கலாம் வீடு வைக்கிறீங்கன்னு. ஓகே. என்ன போடணும் சார்? ஓகே ஓகே ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. பிரியா. பிரியா, இதுனா என்ன சாப்பாடு? காலைல சாப்பாடா மதியான சாப்பாடா? இது வந்து மதியான சாப்பாடு. மதியான சாப்பாடா? காலைல சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்ட கஞ்சி சோறு. கஞ்சி சோறு தானா? ஆமா. என்ன வியாபாரம் பண்றீங்க? பிளஸ்டி வாட்டர் கேனு பொம்மை பொருள் வியாபாரம் பண்றோம். சனி ஞாயிறு இருந்ததா பொம்மை பொருள் வியாபாரம் பண்ண முடியும். மிச்ச நாளைக்கு காலையில பிளஸ்டி வாட்டர் கேன்ல போறோம். பிளாஸ்டிக் வாட்டர் கேன் தான். ஓகே. ஐயா, நீ என்ன பண்றீங்க? நான் வந்து உண்டியல் கட்டுவேன் சார். உண்டியல் கட்டுவீங்க? உண்டியல் கட்டுவோம். பலூன் விற்பேன். இது கிடைச்சா ஒரு 4 ரூபாய் கிடைச்சா குழந்தை குட்டிங்க நம்ம வியாபாரம் பண்ணி வந்தாக்கா அவங்களுக்கு தோசை இட்லியோ அதை சாப்பிட வைக்க முடியும். நம்மளுக்கு கிடைக்கிறது. சரி சரி. என்ன ஊர் நீங்க? நாங்க வந்து பவுஞ்சூர் சார். பவுஞ்சூர். இங்க தங்கி இருக்கீங்களா? சும்மா இங்க 4 வருஷமா இங்க தான் இருக்கிறோம். 4 வருஷமா 5 வருஷமா இங்க தான் கிடக்குறோம். சொந்த ஊர் பவுஞ்சூர் தானா? ஆமா, சொந்த ஊர் பவுஞ்சூர் தான். இடம் தராங்க, வெள்ளிக்காட்டு வீடு இங்க கட்டி தராங்க. ஆதராட்டு தான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு. சரியா வரல. யாரு பேரு? தங்கம் சரியா வரல. வீட்டுக்கு தங்கம் பேர் வரல சார். இந்த தங்க கோசை தான் வீடு கூட கட் ஆகி போச்சு சார். அப்படியா? ஆமா. கடுப்பு வர போடுங்க போடுங்க போடுங்க. அது மாத்த ட்ரை பண்றதானே? ட்ரை பண்ண கூட கோயம்பேடு வரைக்கும் போய் வந்துட்டேன் சார். இல்ல இப்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்ன ஈஸியா மாத்தலாம். இப்ப வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. மாத்த முடியல சார். சரி சரி சரி. அந்த ஒரு பேர் வந்திருந்தா எங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கும் சார். சரி, அது வந்து ஆதார் கார்டு என்கிட்ட காமி. என்ன பேர் வந்துருக்கணும், தப்பா என்ன தப்புன்னு காமி. நான் அதை பாக்குறேன். குமாரன் வந்திருக்கு. அண்ணன் பேர் வந்துச்சா? உங்க அண்ணன் பேர் தான் மாத்தி ஏத்திட்டாங்க. குமார் சொல்லி வந்துச்சு. அதுக்காக சொந்தமா ஒரு பேர் தங்கம்னு சொல்லி போடல. அவங்க தங்கம்னு சொன்னாங்களா, இவங்க குமார்னு சொல்லி மாத்தி போட்டாங்க. சரி சரி சரி. பாக்கலாம் பாக்கலாம். யாரா எங்கம்மா வரீங்க? கோலத்துலயா? கிலோ கணக்கா இல்ல இப்படி கூடு கட்டுறாங்களா? இல்ல கிலோ கணக்கா கொடுத்தாங்க. எவ்வளவு கிலோ? ஒரு கிலோ வந்து 300 ரூபாய். 300 ரூபாயா? 300 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ஜாஸ்தி தான் இருக்கும். 300 ரூபாய்க்கு கேட்டோம். தெரிஞ்ச ஆளுங்க 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஜாஸ்தி தான் போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஜாஸ்தி தான் கொடுத்தாங்க. நம்ம தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி ஜாஸ்தி கொடுத்தாங்க. வேற ஆள் இருந்திருந்தா கொஞ்சம் கூட இருந்திருக்காது. கொஞ்சம் தான் தந்திருப்பாங்க. சரி, ஓகே ஓகே. தெரிஞ்சவங்க தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆமா, தெரிஞ்ச ஆள் சொல்லி தான் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. சரி சரி. கரலுக்கு இத வந்து இந்த கருப்பில போடணும். ஓகே. என்ன பிரியா எப்ப வீட்டுக்கு சமைப்பா? அப்படியே இல்ல, வீட்டுக்கு சமைச்சதான் நான் சாப்பிட முடியும். அப்படியா? நான் சமைச்சு நான் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதுல்ல? வெங்காயம் நம்ம சமைச்சு கரலுக்கு புரியுது புரியுது புரியுது. டெய்லி சமைப்பீங்களா? எப்படி? நான் செய்வேன். ஒரு நாள் சமைப்பீங்க? ஆமா, நான் டெய்லி செய்வேன். சரி சரி சரி. நல்ல பொருள் இருந்தா நாங்க தான் செய்யறது சார். அதனாலதான் நானே செய்வேன் குழம்பு. என் வீட்டுக்காட்சி வந்து நல்லா செஞ்சிருக்கிற 2 தட்டு கூட சாப்பிட்டுடும் அந்த நேரத்துக்கு. ஆமா, நான் செஞ்ச குழம்பு விட்டு கூட போவாது என் ஒய்ஃபு. அப்படியா? ஆமா. சூப்பர் சூப்பர். பாக்குறேன் எப்படி செய்றீங்கன்னு பாக்குறேன். அப்படியாம்மா? நான் செய்வாரா வீட்டுக்காரு? செய்வாரா? ஆனா அதிகமா வந்து ஜென்ஸ் தான் செய்யறாங்கல்ல வீட்டுல. நம்ம ஆம்பளை செஞ்சதுதான் நல்லது. நல்லது இல்ல? செஞ்சு குடுத்து எங்களுக்கு சாப்பிடுறது எங்களுக்கு பிடிக்காது. அப்படியா?
அதான் ஆமையை செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு பிடிக்கும். பிடிக்கும். அவங்க செய்யறது நம்ம வந்து குத்தமா சொல்றோம் இல்லையா சார், அதனால ஆம்பளைங்க உட்கார வச்சு செய்யறாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்னு சொல்லி. அதனால இப்ப டேஸ்ட் பண்ணி எனக்கே உட்கார வைக்குது, உங்களே உட்கார வைக்குது. ஆமா, நீ குறை சொல்றல நீயே செய்ய எப்படி இருக்கு. அதனால உன் சாப்பாடு நல்லா இருக்குது, உன் கோயம்பு நல்லா இருக்குது அன்னு கேக்குது எனக்கு. அதனால தினமா எனக்கு தான் செய்ய சொல்லி சொல்றாங்க. ஆமா, சில நேரம் நான் ஏதோ ஒரு தண்ணி போட்டு குடிச்சு சாப்பிட்டு தூங்கி இருந்தாலும் அவங்க செஞ்சிருவாங்க. ஆமா, செஞ்சு நம்மளுக்கு சாப்பிட வச்சிடுவாங்க. இதெல்லாம் தக்காளி அப்படியே. நீ வியாபாரத்துக்கு போலையா பிரியா? வெள்ளி சனி ஞாயிறு தான்ல, மத்த டைம் கூட்டம் இருக்காது. கூட்டம் இருக்காது, இல்லைன்னா சும்மா பொறுப்பு போவீங்க. சரி, என்ன கிடைக்குது வருமானம் அதுல? அதுல கிடைக்கும் 300-400 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஆனா வந்து சேர்த்து போட்டா ஒரு 3000 ரூபாய் கிடைக்கும். சேர்த்து போட்டாக்கா ஒரு மாசத்துக்கு. பசங்க எத்தனை பேர் உங்களுக்கு? 3 இருக்கு. பையன் பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு படிக்கிறாங்களா இல்லையா? இல்ல, பள்ளிக்கூடம் சேர்த்தா சரியா போக மாட்டேங்கிறேன் பசங்க. அதானே பள்ளிக்கூடம் தானே சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அனுப்ப மாட்டேங்கிறீங்க பசங்க. இது உப்பு சார். உப்பு போடுங்க. இந்த சைஸுக்கு போட்டதா கல் உப்பு. ஆமா, கல் உப்பு. இந்த நம்ம வந்து சால்ட் உப்பு போட்டாக்கா இவ்வளவு போட்ட கூட நம்மளுக்கு தெரியாது, அளவு தெரியாதுல்ல. அளவு தெரியாது, எவ்வளவு போட்டுக்கொண்டே இருந்தா கூட நம்ம நாட்டுல வந்து சேராது. இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா, இந்த கல் உப்பு போட்டா எவ்வளவு போட்டாலும் நம்மளுக்கு ருசி அது வேற. இது வேறதான். இதுக்கு மதிப்பு வேற, அதுக்கு மதிப்பு வேற. அத முன்ன இருந்த இதான் முன்னதான் பனக்கலக்கு பாக்கு. அது உப்பு போட்டதா அது தக்காளி இத வந்து மூடணும், கொஞ்சம் மூடி அப்பதான் தக்காளி வந்து கொஞ்சம் நசுக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் தான் கொஞ்சம் கழிச்சு விட்டாக்கா அந்த தக்காளி வந்து பெசுங்கிற மாதிரி இருக்கும். சரிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆடு கறி, கோழி கறிக்கு எல்லாம் போடலாம். இத நம்ம இறைக்கெல்லாம் போடக்கூடாது. இத கொஞ்சம் ஒரு மட்டமா போடலாம், கம்மியா போடலாம். இத கம்மியா போட்டதா கொஞ்சம் ருசி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல ரொம்ப போட்டாக்கா கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆமா, இத வந்து கொஞ்சம் கவுசா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து டேஸ்டுக்கு இத வந்து ரொம்ப போடணும்னா கறிக்கு மட்டும்தான் போடணும். இதெல்லாம் வந்து ஆமா. இத திறக்கிறேன், நீங்க பாருங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் தான் போடணும். இது வந்து இத கழுவிட்டோமா, இந்த தக்காளி வந்து எப்படி எண்ணெய் அதிகமா ஊத்தீங்களா? அதிகமா தான் ஊத்துறேன் சார். காரம் அதிகமா போடுவீங்களா? நான் காரம் அதிகமா தான் போடுவேன் சார். நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்களா? ஆமா, காரம் அதிகம் போட்டதான் ஒரு டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கம்மியா போட்டாக்கா இந்த குழந்தை மட்டும் சாப்பிடும், நாங்க சாப்பிட மாட்டோம். ஆமா, குழந்தைங்க மட்டும் இஷ்டமா கொஞ்சம் தான் போட்டு கொடுப்போம். காரங்களாம் சாப்பிடுறது. நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்களா? காரம் சாப்பிட்டு பைகா ஆகி போச்சு. நாங்க காரமா சாப்பிடுவோம். ஆனா குழந்தைங்க சாப்பிடணுன்றதா கொஞ்சம் கம்மியா போடுவீங்க. கொஞ்சம் கம்மியா பண்ணி. சரி, வீட்டுல வியாபாரத்துக்கு போகாத அன்னைக்கு என்ன டைம் பாஸ் என்ன பண்ணுவீங்க வீட்டுல உட்காந்து? ஒரு வீடு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி, இந்த புயல் இந்த காத்தெல்லாம் வருதுன்னு சொல்லி இதெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிறேன். கொஞ்ச நேரம் சுத்தம் பண்ணீங்களா? சுத்தம் பண்ணி இருக்கிறோம். ஒரு கொட்டை கட்டோம். கட்டிங்களா? இத கட்ட போறோம். சுத்தம் பண்ணி இருக்க இடம் எப்படி ஒரு கொட்டை போட்டு இங்கே தங்கிடலாம். அங்க தூங்கும்போது கதைக்கால தூங்கும்போது அதை தொடுத்துறாங்க. இவ்வளவு நேரம் தூங்குறோம், நம்ம குழந்தை குடி நல்லா தூங்குறாங்க. அந்த நேரத்துல ஏந்திரி சொன்னு 5-6 மணிக்கு அவங்க வந்துடுறாங்க கடை துறக்கிறதுக்கு. ஏந்திரி சொன்ன அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்க இருமா நேரம் இல்ல ஒண்ணு தூங்கலாம், நம்ம ஒண்ணு போயிட்டு அவனு சொல்றாங்க. நம்மளுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்தா அங்க ஒரு 10 மணிக்கோ ஒரு 8 மணிக்கோ ஏந்திரத்துக்கு நேரம். நம்மளுக்கு என்னங்க வீடு எல்லாம் இருக்கு, வீடியோ இப்ப தர போறாங்க நம்மளுக்கு எல்லாம். ஒன்னும் வீடு கட்டல, ஆதாரத்துல பேர் சரியில்லை சொல்லிதான் அதுதான் பிரச்சனை. அந்த ஆதாரத்துல பேர் சரியா வந்து நம்மளுக்கு சரியா ஒரு வீடு வர போகுது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. என் வீடு பேர் தான். இப்ப வந்து நான் ஏற போறேன் சார். இப்ப வந்து ஏற போட்டு அது அப்புறமா
நம்ம புளி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏரா போடுங்க. ஏற போட்டு கலக்கி அப்புறமா புளி போடுவேன். அது அப்புறமா மிளகாத்தூள் போட்டு சரி ஒவ்வொன்றா போடும்போது போடுங்க. ஏன்னா முன்ன ஏறனா அந்த இறக்கி தண்ணி இருக்குல்ல, அந்த இற தண்ணி வந்து உள்ள ஈட்டிக்கும். அப்புறமா இற இருக்கும், அப்புறமா புளி தண்ணி, அப்புறமா மிளகாத்தூள் அப்படி போடுவாங்க. ஆமா. சூப்பரா செய்யறாரு தங்கம். இப்போ வந்து புளி கொஞ்சம் கழிச்சு போடணும். கொஞ்சம் கழிச்சு போட்டுதான் அந்த வாசனை கொஞ்சம் அந்த கவுச்சு வாசனை போகும். கொஞ்ச நேரத்தை பொறுத்து மிளகாத்தூள் போடுவோம். நீங்க எறா கோயம்புல மாங்காய் முருங்கெல்லாம் போடுவீங்களா எறா கோயம்புல? அதெல்லாம் போடுவோம். இப்ப போடுறது இல்ல, கறி சோறுல தான் போடுவோம். கறி எல்லாம் இருந்தாக்கா அதுல போடுவோம். போடுவீங்க. ஆனா எறா கோயம்புல போட மாட்டீங்களா? மாங்காய் கிடைக்கல. எங்க போனோம்னு மாங்காய் கிடைக்கல சார். மாங்காய் விலையில ஏறி போச்சு. இந்த மரத்துல கூட இல்ல. எல்லாம் தேடி பார்த்து வந்துட்டோம். பாதி கடை வேற லீவ் போட்டாங்க. யாரு? கடைக்காரங்களாமா? தெரியல, நம்மளுக்கு என்ன தெரிய போச்சு. கடை மூடிட்டு இருக்குதா? ஆமா. என்ன மிளகா பொடியா? மிளகாத்தூள் சார், மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள். இதை போட்டுதான் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ருசிக்கு புளி ஊத்திட்டு அப்புறம் தான் மசாலா போடுறீங்க? ஆமா சார். இதை போட்டு ஒரு கலக்கி விட்டாக்கா அப்புறம் மூடிட்டா கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்தாக்கா அந்த வாசனமே வேற. நான் பூச்சி இருக்கிறேன், சமையல் சார்க்கு பூச்சி இப்ப கரண்ட் ஆட்டுங்க. இப்ப கொஞ்ச நேரம் மூடி இன்னும் ஒரு அரை ஊர்ல எடுத்தாக்கா அந்த வாசனை நம்மளுக்கு வரும் மூக்குல. தங்க எப்படி குழம்பு கத்துனீங்க? நான் சின்ன வயசுல செஞ்சேன் சார். எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து நான் பாத்துக்கணும் இருக்கிறது. என்ன குழம்பு செய்யறது, சீக்கிரம் ஆக்குமா இல்லையா? அது ஆக்கலன்னு சரி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மிளகா, எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், அப்படியே ஒரு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, அப்படியே பிசிந்தி அப்படியே பச்சையா நான் சாப்பிடுவேன். டேஸ்ட் இருக்கும். ஆமா. வெறும் சோறுல எங்க அம்மா வந்து ஆக்கி வைக்கும். அந்த சோறுல வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுடுவேன். எண்ணெய் போட்டு தக்காளி பிசிந்துடுவேன். பிசிந்தி கொஞ்சம் உப்பு போட்டுடுவேன். உப்பு போட்டு அப்புறம் மிளகா அரைத்து போட்டுடுவேன். மிளகா அரைத்து போட்டு அப்படியே பிசிந்தா, கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பிசிந்தாக்கா அப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க. அந்த ருசியே வேற. இந்த குழம்பு செய்யறதுக்கே வேற வை. அதை செய்யாம சாப்பிட்டுலாம், நீ 2 தட்டு கூட சாப்பிட்டுலாம். ஆமா, அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சார். அது ருசியே வேற. ரொம்ப பசி எடுத்தாக்கா எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன பசி எடுக்குதுன்னு சொல்லு, எனக்கு சாப்பிட கொஞ்சம் வேணும், நான் கூட்டு கொஞ்சம் போட்டுருவேன். ஆமா, அந்த கூட்டுல கொஞ்சம் எடுத்து அப்படியே பிசிந்தி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பிசிந்தி நான் சாப்பிட்டுடுவேன். அது டேஸ்டே வேற. இந்த குழம்பு கூட வேணும் நம்மளுக்கு. ஒரு நாள் நீங்க சாப்பிட்டு பாருங்க சார். நீங்களே சாப்பிடறதுக்கு ஆசை வரும் உங்களுக்கு. நான் பிரியா உங்க வீட்டுக்காரா பாத்துறாரா? வீட்டுக்காட்சி கூட நான் செஞ்சு தந்தேன். அவங்க எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நல்லா இருந்தாமா செஞ்சு கொடுத்தது? எங்க பசங்க கூட நல்லா இருந்தது சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத குடி சொல்லி நல்லா இருந்துச்சா? சரி. அதுக்காக தான் எங்க பசங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா எப்படி சாப்பிடறாங்கன்னா அந்த மாதிரி தான் நானும் சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சு கூட சொல்றாங்க. என் வீட்டுக்கு செஞ்சு சரியா தர மாட்டேங்கிறாரா? ஆமா, அதுதான் கேட்கணும். தொடப்பா அது எப்படி வேணும்? இன்னும் ஒரு 6 hour போட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
தண்ணி கொஞ்சம் வெடிஞ்சா அன்னைக்கு குழம்பு நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். ஆமா, இது தண்ணி இப்ப போட்டிருக்கிறீங்களா சார், இது வெடிஞ்சு போச்சு. இது 3 போதும் இது வெடிஞ்சு போச்சு. தண்ணி ரொம்ப வந்துருது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா, கொஞ்சம் கம்மியாகி போச்சுன்னா அப்புறம் இறை வந்து அப்படி சுக்கிடும், கறி போல ஆகி போடும், சுருந்துடும். அது சுருண்டாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சு போடும். ஆமா, வெந்து போச்சுன்னு சொல்லி. இப்ப வந்து மிளகாத்தூள் அப்படியே இருக்குது. இப்ப எடுத்துட்டேன் இல்லையா, இப்ப சுருண்டுணும் கொஞ்சம். சுருண்டாக்கா இப்படி வாரி போட்ட கூட. ஆமா, இத வந்து கொஞ்சம் சுருண்டணும். இது அப்படியே இருக்குது இறை வந்து. ஆமா, இன்னும் ரொம்ப கொதிக்கணும் சார். நீங்க வரலன்னு சொல்லு சார், இந்த இறை குழம்பே செஞ்சிருக்க மாட்டோம். வாசனை எடுத்தது அந்த மீன், அதை தூக்கி போட்டு நீங்க கொடுத்த பசி தான் ஒரு 300 ரூபாய், ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுத்த சொல்லிதான் இந்த குழம்பே செய்யறோம் சார். அந்த மீன் தலை சார், அதை வாங்கிட்டு 2 நாளா வச்சிருந்தா எது நல்லா இருக்கும். கெட்டு போன மாதிரி இருக்குது. 2 நாள் ஆகி போச்சு சார். நேத்து வாங்கின மீன் எப்படி இருக்கும், இன்னைக்கே செஞ்சிருக்கணும். இவங்க செய்யாம விட்டாங்க என் ஒய்ஃபு. சண்டைல அந்த மீன் நல்லதா இருந்தது. அந்த மீன் தலை இப்ப கெட்டு போச்சு. அதை செய்யாதீங்க. கெட்டு போச்சு. இனிமே செய்ய மாட்டோம். என்னைக்கு வாங்கி வரமோ என்னைக்கு அவங்க குடுக்கறது தான். அவங்க பாயெல்லாம் குடுக்கறாங்க நம்மளுக்கு வந்து. அவங்க இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. எடுத்து போய் சாப்பாடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் எடுத்து போய் நைட்டா செய்யணும். அது செய்யாம நாங்க தான் விட்டோம். அதை போலதான் இன்னைக்கு வந்து நீங்க இறெல்லாம் வாங்கி தந்தீங்க. இந்த கோயம்பெல்லாம் நாங்க செஞ்சு சாப்பிடுறோம். அதனாலதான் ரொம்ப நன்றி சார். காசு இருந்தா நம்ம எப்போ கோயம்பு செஞ்சிருக்கலாம். நம்ம கையில காசு இல்ல வேற, அதுக்காக தான் நம்ம காய செஞ்சு சொல்லி அதை நாங்க விட்டோம். அப்படியே சார் குடுக்க வச்சுதான் இப்ப இறைக்கு தக்காளி வெங்காயத்துக்கு குடுக்க வச்சுதான் செய்யறோம். இப்ப 2 கோயம்பு செய்யறோம். ஏதோ ஒரு மீன் கோயம்பு, ஏதோ 3 கோயம்பு சாப்பிடலாம். குழந்தை குட்டிங்க அந்த சார் குடுக்க வச்சுதான் இந்த குழந்தை குட்டிங்க நல்லபடியா சாப்பிடும். குழந்தை குட்டிங்க நல்லா சார் நல்லா இருக்கட்டும். என்னைக்கு இருந்தா ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. சரி, இப்ப இறங்க போறது சார். இப்ப இறங்க போறேன். தொக்காய் போச்சு. இந்த குழந்தை குட்டிங்களுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட வைக்க போறோம். இப்ப இறங்க போறேன் சார். இந்த குழம்பு காமிக்கிறேன் உங்களுக்கு. இத பாருங்க சார், தொக்கு பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணி போடல. தண்ணி போட்டாக்கா நம்மளுக்கு நல்லா இருக்குது. தண்ணி போல இருக்கும், ரசம் போல இருக்கும். இந்த மாதிரி தொக்க பண்ணி கொஞ்சம் போட்டாக்கா அந்த சாப்பாடுல வந்து பீஞ்சி போட்ட கூட சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமா, இது சாப்பாடு பாருங்க. இப்ப வந்து வேக வச்சது அப்படியே இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் இந்த குழந்தைங்களுக்கு போட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்க வந்து பாருங்க சார். நாங்க ஒரு ஏழை மக்கள் அப்படியே கிடக்குறோம், ரோட்ல கிடக்குறோம். கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லையா அப்படியே உட்காந்துருப்போம். இல்ல பைத சோறு கிடைச்சதா சாப்பிடுவோம், இல்லையா அப்படியே பட்டினியா கிடப்போம். நாங்க யாரு கொடுத்ததா அரிசி மிர்ச்சி ஏதானு கொடுத்ததா நாங்க வாங்கி சாப்பிடுறது, இல்லையா அப்படியே ஒண்ணு பிரிஞ்சு போய் அவங்களே பிச்சை கட்டி சாப்பிட வேண்டிய ஆகி போச்சு. இந்த இடத்துல வந்து எங்க போனோன்னு எங்களுக்கு மதிக்க மாட்டிருக்காங்க. எங்க போனாலும் போங்க, எங்க போய் கை காமிச்சதா நம்மளுக்கு ஒரு 2 ரூபாய் தான் கொடுப்பாங்க, 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க, 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க. யாருன்னு நன்றி பண்றது இல்ல. இந்த இடத்துல வந்து நாங்களே வந்து உக்காந்து நாங்களே போய் சம்பாரிச்சு வந்து அத பிளேட் பேப்பர் வந்து பொறுக்கி போட்டு ஒரு 500 ரூபாய் 300 ரூபாய் கிடைச்சா அந்த கஞ்சி சோறு சாப்பிட்டு உட்காந்துருது. இனிமே நீங்க வந்துதான் சார், நீங்க கொடுத்தீங்க இந்த அரிசியும் இந்த கோயம்புக்கு செய்யறதுக்கு, இந்த பதார்த்தத்தை செய்யறதுக்கு இத்தனை பேருக்கு உட்காந்து. இனிமே நீங்க தான் எதோ ஒரு நாள் நீங்க பண்ணி கொண்டுதான் இருப்பீங்க சார். உங்களுக்கு தெரியும். நீங்க வந்துட்டீங்க சார். இனிமே உங்களுக்கு நாங்க கை விட மாட்டோம். என்னைக்கு வந்தாலும் நாங்க கும்பல வந்து உங்களுக்கு கை கொடுப்போம் சார். கண்டிப்பாக. நன்றி. சாப்பிடுங்க. ஓகே தங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா சமைச்சிங்க. ரொம்ப நன்றி. ஓகேம்மா பிரியா, தேங்க்ஸ். நீங்க கொடுத்தது அதே போதும் சார். எங்களுக்கு வந்து நல்லது பண்ணி போனீங்க சார். சரிப்பா, ஓகேம்மா. சாப்பாடு செலுக்கு கோயம்பு செலுக்கு எங்களுக்கு கொடுத்து போனீங்க சார். எங்களுக்கு நன்றி. அப்படியே பட்டினியா கிடந்திருப்போம். நீங்க வந்து எறா கூட வாங்கி தந்தீங்க.
சரிப்பா, கோயம்பு நன்றி. செஞ்சு சாப்பிடுறது குழந்தை குட்டிங்களுக்கு குழந்தை குட்டிங்க இப்பதான் நிம்மதியா சாப்பிடும். என் பொண்ணு வந்து ஏறத கேட்டுக்கொண்டு இருந்தது. ஒரு 300 ரூபாய் கிடைக்கல என் கையில. குழந்தை குட்டிங்களுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுக்கறதுக்கு. சரி சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க என் பையன் கேட்க மாட்டேன், சின்ன பையன் சின்ன பொண்ணு கேட்டுக்கினே இருக்கு. சரி சாப்பிடுங்க. நன்றி. சரி, நன்றி சார்.